போருக்கு பிறகு காசா எப்படி காட்சியளிக்கிறது என்பது தொடர்பான பிரத்யேக காட்சிகள் மற்றும் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல் வந்தார், நாடாளுமன்றத்தில் பேசினார், வார் இஸ் ஓவர் என்று டிக்ளேர் செய்தார். அதாவது போர் முடிந்து விட்டது, பணைய கைதிகள்லாம் திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 20 பணைய கைதிகளை ஹமாஸ் இஸ்ரேல் வசம் ஒப்படைச்சாங்க ரெட் கிராஸ் மூலமாக. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ட்ரம்ப் எகிப்து நாட்டில் போய் இது தொடர்பான அமைதி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். போர் முடிந்த கட்டத்தில் காசாவில் முதல் நாள் எப்படி காட்சி அளிக்கிறது, காசா எப்படி இருக்கிறது என்பதை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் தற்பொழுது பெரிய திரையில் பார்க்கலாம், முழு திரையில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் காசா. நமக்கு தெரியும் உயிரிழப்பு என்று, அதாவது முதல்ல பாலஸ்தீனம் என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காசா மற்றும் மேற்கு கரை, அதாவது வெஸ்ட் பேங்க் என்று அழைப்பார்கள். இந்த 2 பகுதிகள் சேர்ந்தது தான் பாலஸ்தீனம். இந்த 2 பகுதிகளுக்கு நடுவில் தான் இஸ்ரேல் என்ற நாடு அமைந்திருக்கிறது. காசாவிலிருந்து ஹமாஸ் தரப்பினர் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து அக்டோபர் 7ஆம் தேதி 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 1200 பேரை கொலை செய்தார்கள். 251 பேரை பணைய கைதிகளாக பிடித்து சென்றார்கள். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் காசாவில் 68,000 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். 1.5 லட்சம் பேருக்கு அடிபட்டிருக்கிறது. கட்டிடங்கள் முழுவதுமாக இந்த 2 ஆண்டு கால போரில் சேதமடைந்திருக்கிறது. காசாவில் ஒரு கழுகு பார்வையில் காட்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ட்ரோன் மூலமாக எடுக்கப்பட்ட காட்சிகள். நாம் பார்க்கும் கட்டிடங்கள், எந்த கட்டிடங்களும் அது கட்டியபடி இல்லை, முழுமையாக சேதமடைந்து கிடக்கிறது என்பதை பார்க்கிறோம். பலியான 68,000 பேரில் 20,000 பேர் குழந்தைகள். அது மட்டும் இல்லை, அங்கே உணவு பற்றாக்குறை. அது ஒரு பாலைவன பூமி, அங்கே விளைச்சல் ஏதும் கிடையாது. அதனால் வெளியிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களை தான் அங்கே உள்ள மக்கள் நம்பி இருக்கிறார்கள். உணவு பற்றாக்குறை தலைவிரித்து ஆடுகிறது. மருத்துவமனைகள் 90% சேதமடைந்திருக்கிறது. அதனால் ட்ரீட்மெண்ட்டு கூட அங்கே வசதி இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பு, உடைமைகள் இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கேம்புகளில் மக்கள் தங்கியிருந்தார்கள். அங்கிருந்து தங்களுடைய வீட்டை நோக்கி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வீடு கிடையாது, சேதமடைந்திருக்கிறது. எப்படி தங்கப் போகிறார்கள், தண்ணீர் வசதி எப்படி, மின்சாரம் எப்படி, இது போன்ற கேள்விக்குறியோடு மக்கள் தங்களுடைய முதல் நாள் வாழ்க்கையை காசாவில் தொடங்கியிருக்கிறார்கள். காசாவில் ஒரு மார்க்கெட் பகுதி எவ்வாறு காட்சியளிக்கிறது பார்க்கலாம். ஹமாஸ் உயிரோடு இருந்த பணைய கைதிகள் அத்தனை பேரையும் இஸ்ரேல் வசம் ஒப்படைத்து விட்டார்கள். அதில் ஒரு தம்பதியினர், அதாவது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேரையும் ஹமாஸ் பிடித்து சென்றார்கள் அக்டோபர் 7ஆம் தேதி. அந்த பெண்ணை முன்பே விடுதலை செய்திருந்தார்கள், அந்த ஆணை லேட்டஸ்டாக விடுதலை செய்திருந்தார்கள். அவர்கள் இருவரும் சந்திக்கும் போது 2 பேருமே ஹமாஸ் பிடியில் இருந்தவங்க தான் பணைய கைதியா. ஒருத்தர் முன்னாடியே விடுதலை செய்யப்பட்டாங்க, ஒருத்தர் லேட்டஸ்டாக. இருவரும் சந்திக்கும் போது அந்த தருணங்கள் எப்படி இருந்தது, அந்த காட்சிகளை பார்க்கலாம். نور جماني حبيبتك حبيبي
חלק. רק קיוויתי שאני אוכל להגיד לכם שאני אוהב אתכם ושאני אראה אתכם עוד פעם בחיים האלה. איזה נס, איזה נס. אני כל כך אוהב אתכם, אני כל כך אוהב אתכם. סלח, יא אלוהים. אני עשיתי אותו. אני עשיתי אותו לבן. וואי וואי וואי. ברוך אתה, אלוהים מלך העולם, שהחיינו וקיימנו והגיענו לזמן הזה. אמן. כל כך שמח לראות אתכם. אמרתי לו במעשים. נכון. אבל למה לא להגיד במילים גם כשאני יכול להגיד, אבל אני אוהב אותך. אמרתי במעשים, אנחנו ראינו את המעשים. אתה אדם מיוחד במינו. אדם מיוחד במינו. לכן החזקת מעמד. אדם מיוחד. அவருடைய காதலியை முதலில் சந்தித்தார், பிறகு தாய் தந்தையரை சந்தித்தார். அந்த உருக்கமான காட்சிகளை பார்த்தோம். இஸ்ரேலிய சிறைகளில் பாலஸ்தீனிய மக்கள் நிறைய பேரை இஸ்ரேலியர்கள் பிடிச்சிட்டு போய் அந்த சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. அதில் 2000 பேரை இஸ்ரேல் அதாவது விடுதலை செஞ்சுட்டாங்க. அந்த காட்சிகள், அவர்கள் காசா உள்ளே வரும் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு பக்கத்து நாடு தான் எகிப்து. அந்த எகிப்து நாட்டில் தான் இந்த போர் நிறுத்தம் தொடர்பான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் ட்ரம்ப் பங்கேற்றார், ஆனால் நெத்தன்யாகு பங்கேற்கவில்லை. நெத்தன்யாகு அழைக்கப்பட்டார், ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார், இல்லை யூதர்களுக்கான இது ஒரு மிக முக்கிய நேரம், நாங்கள் இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் அந்த மூடில் இருக்கோம், அதனால் இந்த சிறப்பான நாளில் நான் எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது, எங்கேயும் வர முடியாது அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு சொல்லிட்டார். அவர் எகிப்தில் கலந்து கொள்ளவில்லை. ட்ரம்ப் எகிப்து நாடு சென்று அங்கே அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட காட்சிகளை பார்க்கலாம். அமைதி ஒப்பந்த கையெழுத்தின் போது எகிப்து நாட்டில் எந்தெந்த நாட்டு தலைவர்கள் பங்கேற்றார்கள் என்பதை தற்பொழுது காட்சிகள் மூலம் பார்க்கலாம். சுமார் 20 நாட்டிலிருந்து தலைவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்தவர்கள் நாம் காட்சியில் பார்த்தோம். அதாவது ட்ரம்ப் கையெழுத்திட்டிருந்தார், எகிப்து நாட்டின் அதிபர். அதே போல் இன்னும் 2 நாட்டு தலைவர்கள் இதில் கையெழுத்திட்டார்கள். துருக்கி நாட்டின் தலைவர் மற்றும் கத்தார் நாட்டின் தலைவர் இதில் கையெழுத்திட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் ஃபோட்டோவுக்கு அந்த அரங்கில் போஸ் கொடுத்த அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். உயிரோடு இருக்கவங்க அத்தனை பேரையும், அத்தனை பணைய கைதிகளையும் ஹமாஸ் இஸ்ரேல் வசம் ஒப்படைச்சிட்டாங்க. இதில் ஹமாஸ் வசம் இருக்கும்போதே உயிரிழந்தவர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரேல் வீசிய குண்டில் உயிரிழந்தவர்களும் இடிபாடுகளில் அவர்களுடைய உடல்கள் சிக்கியிருக்கின்றது. அதுபோல் 28 உடல்களையும் ஹமாஸ் திரும்ப ஒப்படைக்க வேண்டும். 4 பேருடைய உடல்கள் இஸ்ரேல் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
אנחנו רוצים לפנות הציר, תודה. காசாவில் நிலைமை எப்படி இருக்கிறது என்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தகவல்களையும் காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறது. இதில் எழுப்பப்பட்டிருக்கும் கேள்விகள் என்ன அப்படின்னா, காசாவை நிர்வகிக்கப் போவது யார்? இது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகள் என்ன செய்யவிருக்கின்றன? இஸ்ரேலை பொறுத்தவரை ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட்டால் தான் முழுமையாக எங்களுடைய இராணுவம் வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹமாஸ் நாங்கள் ஆயுதங்களை கீழே போடுவோம் அப்படிங்கிற எந்த உத்தரவாதத்தையும் இதுவரை தரவில்லை. எனவே காசாவின் எதிர்காலம்தான் என்ன என்பதில் சிக்கல் நீடிக்கிறது. ஒரு தெளிவின்மை இதில் வெளிப்படுகிறது. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வீடியோ வெளியிட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு 7 பேரை ஹமாஸ் பிடிச்சி அவங்கள கைகளை கட்டி சுடும் காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை தாங்கள் உறுதி செய்ததாகவும் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தகவல் சொல்லியிருக்காங்க. ஹமாஸை அவர்கள் தொடர்பு கொண்டதாகவும், யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு சாதகமாக காசாவில் செயற்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த நிலைமை என்றும், யாரெல்லாம் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுகிறார்களோ, அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஹமாஸ் தெரிவித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ராய்ட்டர்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த போர் முடிந்த பிறகு ட்ரம்பின் கவனம் ரஷ்யா உக்ரைன் போரை நோக்கி திரும்பி இருக்கிறது. இது ரஷ்யாவும் வரவேற்றிருக்கிறது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கார்? நான் வெள்ளை மாளிகையில் வரும் வெள்ளிக்கிழமை ட்ரம்பை சந்திக்கவிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்கிறாங்க. இருந்தாலும் போர் நிறுத்தத்தில் ட்ரம்ப் மும்முரம் காட்டி வருகிறார். இது தொடர்பான டெவலப்மெண்ட்ஸை, போர் நிறுத்தம் தொடர்பான செய்திகளை நாங்களும் வரவேற்கிறோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. எனினும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நிறுத்தம் ஏற்படுமா? ட்ரம்ப் இதை சாதித்து காட்டுவாரா என்பதையும் உலக நாட்டின் தலைவர்களும் மக்களும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.